நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காமல் போக பண்ணுகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 17 வசனத்தின் முதற் பகுதியை நான் வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போ. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க ஒரு பெரிய வாக்கு இது. விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனால் அது வாய்க்காது. இன்னைக்கு அநேக நேரத்தில் அநேக எதிர்ப்புகளின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே, வேதனையான அனுபவங்களின் மத்தியில் நீங்கள் கடந்து செல்லலாம். எல்லா பக்கமும் சத்துருக்களாக இருக்கிறார்களே, என்ன செய்வதென்று புலம்புகிறீர்களா? வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை, உனக்கு விரோதம் அவர்கள் எழும்பலாம், விரோதமாய் திட்டம் போடலாம், குழி தோண்டலாம், எதை பண்ணினாலும் கர்த்தர் அதை வாய்க்காமல் பண்ணுவாராம். நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் அவ்வளவு வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் போதும். எலிசா தீர்க்கதரிசி குறித்து வேதத்திலே நீங்கள் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே எலியா தீர்க்கதரிசிக்கு பிறகு எலிசா தீர்க்கதரிசியை கர்த்தர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிறார். எலிசா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை என்ன என்று சொன்னால், எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி விடுவார். அங்கு சீரியா தேசத்தினுடைய ராஜா என்னென்ன திட்டம் போடுகிறார் என்று எல்லாவற்றையும் பார்த்து தன்னுடைய ஆவியினாலே, தீர்க்கதரிசன வரத்தினாலே அதை தன்னுடைய ராஜாவுக்கு சொல்லிவிடுவார். இதனால் அவருடைய திட்டமெல்லாம் தோற்று போய் கொண்டிருந்ததனால் சீரிய ராஜா கோபப்பட்டு, யார் நம்மிடத்திலிருந்து உளவாளியா இந்த காரியங்களை சொல்லுகிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அங்குள்ள நபர்கள் சொல்லுகிறார்கள், எலிசா என்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், நீர் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் எங்கு போனாலும் அங்கு இருக்கிற இடத்திலிருந்தே அதை பார்த்து தன்னுடைய ராஜாவுக்கு சொல்லிவிடுவார் என்று சொல்லும் பொழுது, எலிசாவை பிடிக்கும்படியா ராணுவங்களை, ரதங்களை, பெரிய சேனையை அனுப்புகிறார். அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். ஆனால் எலிசா என்ன பண்ணுகிறார்? ஒரு சின்ன ஜெபம் பண்ணுகிறார். அந்த ராணுவ வீரருடைய கண்களை குருட்டாட்டம் பண்ணும்படியா ஜெபிக்கிறார். கண் தெரியாமல் போய்விடுகிறது. அப்படியே அவர்களை கூட்டிட்டு போய் தன்னுடைய இஸ்ரவேலின் ராஜாவுடைய கையில கொண்டு விட்டு விடுகிறார். பாருங்கள், எவ்வளவு விரோதமாய் எழும்பின அத்தனை திட்டங்களின் கர்த்தர் அந்த இடத்துல விட்டை தெரிகிறார். அந்த ராணுவ வீரர்கள் கண்ணு தெரியாவிட்டால் என்ன செய்ய முடியும்? எலிசா அவர்களை நடத்தி கொண்டு போய் நல்லா சாப்பாடு போட்டு திருப்பி ஒரு ஜெபம் பண்றாரு. கண்ணு திறந்துருது. போங்க தேசத்துக்கு சொல்லி அனுப்பி வைத்து விடுகிறார். திட்டம் போடலாம், ஆனால் கர்த்தர் யார் விரோதமா எழும்புகிறார்களோ அவர்களை கர்த்தருடைய பிள்ளைகளின் கால்களில் விழும்படியாய் செய்வார். இதுதான் உண்மை. ஒரு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரருடைய வாழ்க்கையை படித்தேன். அவர் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸ்ட்ரிக்டா, கரெக்டா, உள்ளதை உள்ளதென்று சொல்லுவார். அப்பொழுது இது அநேக வாலிப பிள்ளைகளுக்கு பிடிக்கவில்லை. இவர் என்னடா அவ்வளவு கண்டிப்பா பேசுறாரா, கடினமா பேசுறாரா, இதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லும் போது, இவரை எப்படியாவது ஒரு வழி பண்ணி பழி வாங்கிடணும்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சியில் அந்த வாலிப பிள்ளைகள் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்ப இவர் குறிப்பிட்ட கூட்டங்களை முடித்து விட்டு குறிப்பிட்ட ரோட்டின் வழியாக தான் இரவு நேரத்திலே தன்னுடைய புல்லட் பைக்கிலே போவாராம். அப்போ இவர் எப்படியாவது விழ தட்டி விடணும் என்று சொல்லி அந்த இருட்டிலே ரோட்டின் குறுக்கே 2 மரங்களுக்கு இடையே ஒரு பைண்டிங் ஒயர், ஒரு கெட்டு கம்பியை கட்டி வைத்து விட்டார்கள். அது கண்ணிற்கு தெரியாது. கரெக்டாக பைக்கில் போகும்போது அவர் கழுத்திலே பட்டு அப்படி கீழே விழ வேண்டும் என்பதுதான் இவருடைய திட்டம். இவர் அதே மாதிரி என்ன போட்டு ஓரமாய் ஒதுங்கி இருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருக்க அவர் விழுவதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இவர் கூட்டங்களை முடித்து இரவு நேரத்தில் வேகமாய் பைக்கில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த கம்பி தெரியவே தெரியாது. ஆனாலும் அவர் வந்துட்டே இருக்கும் போது இந்த இடத்தில் வந்தபோது சற்று குனிந்து விடுகிறார். குனிந்த உடனே அந்த கம்பி ஒரு கழுத்தில் படும் என்று சொன்னது, அதை தாண்டி கீழோடி போய்விட்டார். இவருக்கு ஒண்ணுமே புரியவில்லை. இந்த வாலிப பசங்களுக்கு என்னடா இவரை பழி வாங்க நினைச்ச, இந்த இடத்துல எப்படி இந்த கம்பி யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத, இவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அன்று இரவு விட்டு அடுத்த நாள் அவர் வீட்டுக்கு போய்விட்டார்கள். போய் நாங்கள் இப்படி கட்டியிருந்தோம், ஆனால் உங்கள் கண்களுக்கு எப்படி அது தெரிந்தது? அவர் சொன்னாரா, என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையப்பா. அப்பதான் யோசித்து பார்த்தாராம். அந்த நேரத்தில் அந்த இடத்தில் வரும்போது காலில் ஏதோ கடித்தது போல தெரிஞ்சுக்க அவருக்கு அந்த ஊழியர் குனிந்திருக்கிற பைக் போய்கொண்டுதான் இருக்கிறது. இந்த கம்பி அவருக்கு தலைக்கு மேலோடி போய்விட்டது. கடந்து விட்டார் அந்த பாதையை. ஆண்டவர் அவ்வளவு அழகாய் பாதுகாப்பாய் நடத்தினார். இதை பார்த்து அந்த வாலிபர்கள் மனம் திரும்பினார்களாம். பாருங்கள், விரோதமாய் திட்டமிட்டார்கள். அந்த கட்டுக்கம்பியை கட்டி வைத்து கூட விட்டார்கள். ஆனால் கர்த்தர் காரியங்களை வாய்க்காமல் போக பண்ணினார். எதிரிகளின் சதி திட்டத்தை உடைத்தெறிந்தார். உங்களுக்கு விரோதமா இப்படி பழி திட்டம் போட்டிருக்காங்க, அப்படி பண்ண போறாங்க, இப்படி பண்ண போறாங்கன்னு சொல்லி செய்திகள் வந்து உங்கள் காதுகளில் விழுந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் அதை வாய்க்க விட மாட்டார். ஏனென்றால் விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம், ஆனால் கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும் பொழுது, ஏன் உங்களோடு நம்மோடு இருக்கும் பொழுது அவைகள் வாய்க்காமலே போகும். யார் குழியை வெட்டினார்களோ அந்த குழியில் அவர்களே விழுவார்கள். யார் பட்டை தடுக்கிறார்களோ அந்த பட்டையுமே அவர்களுக்கு விரோதமாய் திரும்பும். சோர்ந்து போக வேண்டாம். தைரியமாய் ஆண்டவரை சார்ந்து கொள்ள. நாங்கள் உண்மைதான் நம்பி இருக்கிறோம்ப்பா, எங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி முழுவதும் ஆண்டவர் கையில கொடுத்துருவோம். புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டாம். எனக்கு என்ன இருக்குது, யார் இருக்கா, கேட்க ஆள் இல்லையே, இப்படி எல்லாம் பேசுறாங்களே. கர்த்தர் பாதத்தில் வைத்து விடுங்கள். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாவற்றையும் அழித்து போடுகிறவர்,
நீர் கூட இருக்கிறது காண்பிக்கிறவர் அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் துக்கத்தோடு வேதனையோடு விரோதமாய் இப்படி எழுந்திருக்கிறார்களே சத்துருக்கள் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களோடு கூட இருந்து பட்சத்திலிருந்து நீர் வழக்காடுவீராக, யுத்தம் பண்ணுவீராக, போக்கு மரத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பீராக, கிருபையிலே பெருக உதவி செய்வீராக. இந்த பிள்ளைகளோடு நீர் இருக்கிறத சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படியா உதவி செய்யும். எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை கொடும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் தீங்கு துக்கப்படுத்த முடியாது, சத்துரு ஒன்றும் செய்ய முடியாது. ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமலே போகும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.